வணக்கம்மா. வணக்கம்மா. எல்லாரும் ஏம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. இந்த பக்கத்து வீட்டிலம்மா ஒரு பிள்ளைக்கு ரொம்ப வயிறு வலிக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அது இந்த ரொம்ப செலவழித்து காப்பாற்றினேன்னு சொல்கிறாங்க. சரி. அது என்ன வயிற்று வலின்னா ஏதோ கல்லடப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த கல்லடப்புக்கெல்லாம் நீங்கள் என்னம்மா செஞ்சீங்க? கல்லடப்புக்கெல்லாம் மருந்து இருக்கு. இந்த புள்ள துணி துடிச்சதுக்கெல்லாம் அவங்க வீட்டிலேயே மருந்து கொடுத்துருக்கலாம். அவங்க கொடுக்காம ஆஸ்பத்திரி அங்கங்கன்னு ஓடி இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த வாழை சாறுன்னு ஒன்று இருக்கு. நம்ம வாழை இந்த வீட்டில் வளர்ப்போம் அந்த வாழை, அந்த சாரை நல்ல சூஸ் மாதிரி எடுத்து ஒரு 2 மடக்கா 3 மடக்கா குடிச்சிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அந்த வயிற்று வலி விட்டு வயர் குழு குழு குழுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அது சிறுநீர் அடப்புன்னு ஒண்ணு இருக்கும், அதை திறக்கும். அதுக்கப்புறம் கல்லடப்புன்னு ஒண்ணு இருக்கும், அதை திறக்கும். அதுக்கடுத்து காது வலின்னு ஒண்ணு இருக்கும், அந்த காது வலியை நுப்பாட்டும். அப்புறம் வயிற்று வலின்னு அந்த துப்புல துடிச்சிச்சுல்ல, அதையும் நுப்பாட்டும். இப்படி பல பிரச்சனைகள்ல அந்த சாரை குடிச்சா பெண்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஆண்களுக்கும் அதை சாப்பிடலாம், குழந்தைகளுக்கும் குப்பையெல்லாம் குறையும். அதுக்கப்புறம் இந்த தொந்தி வச்சு போய் புள்ள காடுக வச்சு ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியாம என்ன இது பெரிய பிள்ளையா போலதான் பிள்ளையா இருக்கும்பாங்களே, பிள்ளையா இருக்கு, இது என்ன இதை இவ்வளவு வரிய பிள்ளைய கொண்டாந்து என கட்டி வைக்கணுங்காக வேண்டாம் அப்படின்னு அவன் ஓடுவான். அப்ப மறுநாள் இவ சரி போனா போட்டோம்னு அந்த தாய்க்காரி விட்டுருவா. விட்டுட்டு அதுக்கப்புறமா அவ என்ன செய்வா, இந்த வாழைத்தண்டு சாறு எடுத்து இந்த ஜூஸை குடிச்சான்னா அவ நல்ல வாழைத்தண்டு மாதிரி வலு 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 வலுன்னு வத்தி நல்லா இருப்பா பொம்பளை. அதுக்கு பிறகு ஒரு டாக்டரோ, அவ நல்லா படிச்சிருந்தா ஒரு டாக்டருக்கு, ஒரு பேங்க் வேலை மேனேஜர்மா இருக்கு, இப்படி எல்லாம் கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால வாழைத்தண்டு சாரை பயன்படுத்தலாம். அதை எப்படி குடிக்கணும்? காலையிலயும் மாலையிலயும் குடிக்கலாம், சாயங்காலம் குடிக்கலாம், 2 வேளை குடிக்கலாம். அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. இருமல், மஞ்சக்காமலை, ஆமா மஞ்சக்காமலையும் கண்டிப்பா, கல்லடப்பு, சிறுநீர் அடப்பு எல்லாம் இதுல தீருது. மஞ்சமா ரொம்ப மோத்திரம் போறது, கடுப்புகள் எல்லாம் சரியாகுது. பிரச்சனைக்கு சரிம்மா, நன்றிம்மா. நல்ல தகவல் சொன்னீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா.